என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். ஒரு ஒப்சர்வேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டா, நீங்க யாரையாச்சும் ஜெனுவனா ரொம்ப கேர் பண்ணி இருக்கீங்களா? அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கீங்களா? 1-2 தடவை இல்ல, மல்டிபிள் டைம்ஸ். ஆனா கடைசியில அவங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன்ல எத்தி நின்னதா நீங்க ஃபீல் பண்ணி இருக்கீங்களா? நாம என்ன நினைப்போம்னா, இது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்னாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்றது. ஆனா உண்மை என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்தை இக்னோர் பண்றது மூலமா தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சோ இத பத்தி தான் இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்றது. மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணியும் அவங்க எடுக்கலைன்னா அவங்க ஏதாச்சும் ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறது. ரொம்ப ரூடா நம்ம கிட்ட பிஹேவ் பண்றாங்கன்னா இன்னைக்கு அவனோட மூடு சரியில்லை போலன்ற மாதிரி நினைக்கிறது. ஏதாச்சும் சிச்சுவேஷன்ல நம்மள ரொம்பவும் டிஸ்ரெஸ்பெக்டா நம்ம கூட பிஹேவ் பண்ணும்போது கூட அவனே ஏதாச்சும் பிரச்சனையில இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல, உங்களை நீங்களே இக்னோர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு ட்ரூத் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். ஆட்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றது நீங்க எப்படி அலோ பண்றீங்கன்றதுக்கு ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். நீங்களாவே இதுதான் என்னோட லிமிட்னு சொல்லிட்டு நீங்க லிமிட் பண்ணலன்னா அவங்களுக்கு இதுதான் உங்களோட லிமிட்னு எல்லாம் புரியாது. நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது அவங்களா அதை ஸ்லோவா புஷ் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த சிச்சுவேஷன்றது அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா மாறும். பவுண்டரி நம்பர் 1. இப்போ நீங்க உங்களை பத்தி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நடுவுல அதை பத்தி அவங்களும் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தீங்க. பட் இதே மாதிரியான கேள்விய அதே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை பத்தியே மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதுன்றது டவுட் கிளியரன்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு பேரு தான் ஒரு சைலண்ட் டெஸ்ட். இவன் மேக்ஸிமம் எவ்வளவு தடவை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான்றது உங்களை டெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களோட லைஃப்ல நடக்குதுன்னா நீங்க ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீப் சைலன்ஸ். ஏன்னா நீங்க இந்த மாதிரி மறுபடியும் உங்களை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கண்ட்ரோல் நீங்க அவங்க கிட்ட கொடுத்துடுறீங்க. பவுண்டரி நம்பர் 2. இப்போ உங்களை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு அவங்க சோரியும் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள ஃபர்கிவும் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது அவ்வளோ அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பட் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் அதே மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்றாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சொன்ன அந்த அப்போலஜின்றது மீனிங்ஃபுல் ஆனதா இல்ல உங்க கிட்ட இருக்கிற அந்த ஆக்சஸ் அவங்க சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா? ரியல் அப்போலஜிக்கு ஒரு சைன் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பிஹேவியர் சேஞ்ச். ஒரு தடவை அப்போலஜி சொல்லும் போது அந்த பிஹேவியர்ல சேஞ்ச் வரலன்னா அது உண்மையான அப்போலஜின்றது கிடையாது. அது ஒரு பேட்டர்ன். பவுண்டரி நம்பர் 3 என்னன்னா, இப்போ சில ஆட்கள் நீங்க ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்லயோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்லயோ நீங்க இருப்பீங்க. பட் அவங்க உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீ இப்பவே சொல்லு, அர்ஜென்டா உன்னோட டிசிஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களை பிரஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க அந்த டைம்ல உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்க திங்க் பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா டிசிஷன் சொல்லாம போயிடுவீங்களோன்றது அவங்க பயப்படுறாங்க. அதனால ஃபர்தரா நீங்க ஒரு ஹாபிட்டை டெவலப் பண்ணிக்கணும். யாராச்சும் ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்ககிட்ட டிசிஷன்றது கேட்கும் போது உங்களை அவங்க ப்ரெஷர் பண்றதுக்கு அலோ பண்ணாதீங்க. நான் இப்படிதான், எனக்கு கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் வேணும், அது இப்படித்தான்ற ஒரு விஷயம் நீங்க அவங்க கிட்ட சொல்லிக்கோங்க. அந்த ஒரு பவுஸை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியான ஆன்சர்ன்றதே வரும். அடுத்த பவுண்டரி நம்பர் 4 என்னன்னா, இது ஒரு காமன் பேட்டர்னா ஃபீல் பண்ணி இருப்பீங்க. மத்தவங்க எஃபர்ட்டை குறைக்கும் போது நீங்க அதிகமா எஃபர்ட் போட ஆரம்பிப்பீங்க. மத்தவங்க உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நீங்க அதிகமா சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க உங்களுக்கு லோஸ் ஆயிடுமோன்னு உங்களுக்கு இருக்கிற பயம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்
என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் சர்வை பண்றதுக்கு ஒருத்தர் மட்டுமே எஃபர்ட் போடுறதுன்றது ஆகாது. ஏன்னா 0 இன்டு நீங்க ஒரு கோடியே தூக்கி போட்டாலும் அது வந்து கடைசியில 0வா தான் முடியும். எஃபர்ட் மேட்ச் ஆகாத இடத்துல ஒரு இம்பேலன்ஸ்ன்றது வந்து வரும். அந்த இம்பேலன்ஸ் நம்மளைய ரொம்பவும் வந்து ட்ரெயின் பண்ணும். அடுத்து பவுண்டரி நம்பர் 5, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காத ஒரு இடத்துல நீங்க எப்போவாச்சும் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? இவங்க வந்து அப்புறமா சரியாயிடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணும் போதும் நீங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? ஆனா அந்த இடத்துல ஆக்சுவலா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வாக்கவேன்றதுதான். ஆனா அந்த அவங்கள விட்டு போறதுன்றது ரொம்பவும் கோவத்துல போறதுன்ற மாதிரி இல்லாம ஒரு கிளாரிட்டியா நீங்க மூவ் ஆன் பண்ணணும். ஏன்னா லீவ் பண்றதுன்றது ஒரு ஃபெயிலியர் கிடையாது, அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோட அடையாளம். ஒரு உண்மையை வந்து புரிஞ்சுக்கோங்க, ஆட்கள் உங்களோட கைண்ட்னஸ் வந்து எக்ஸ்ப்ளோய்ட் பண்றது உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இல்லாத சிச்சுவேஷன்ல தான். கைண்ட்னஸ் கூட பவுண்டரிஸும் வந்து அட்டாச் பண்றதுதான் ஒரு ரியல் ஸ்ட்ரென்த்துக்கு அடையாளம். ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு தேவையானது அப்பாலஜி மட்டும் இல்ல, பிஹேவியர் சேஞ்ச் கூட. ஒரு சிச்சுவேஷன்றது வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, கிளாரிட்டியா மூவ் ஆன் பண்ணுங்க. எஃபர்ட் வந்து மேட்ச் ஆகணும். 0 கூட எவ்வளவுதான் மல்டிபிள் பண்ணாலும் அது வந்து 0ல தான் முடியும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நீங்க ஸ்டே பண்ணணும்ன்றது இல்ல. ஏன்னா இப்ப நீங்க கூட இருக்கிற பர்சன்றது உங்களுக்கு அலைன்டான ஒரு பர்சனா இல்லாம இருக்கலாம். நீங்க அலைன்டான ஒரு பர்சன் கூட நீங்க இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான ரெஸ்பெக்ட்ன்றது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எனிவே இதுல ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா படிப்பேன். ஸோ எனிவே இவ்வளவு விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ன்ற மாதிரி நினைச்சேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னோட லைவ் கோச்சிங்ல வந்து அட்டென்ட் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். இந்த கோச்சிங்ல உங்களுக்கு வந்து உங்களை இன்னும் ஃபோக்கஸ்டா, டிசிப்ளின்டா, வாழ்க்கையில ஒரு கன்சிஸ்டன்சி பில்ட் பண்றதுக்கு, மென்டலி மோட்டிவேட்டடா மாறுறதுக்கு, எமோஷனலி ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கான ஒரு இன்டெப்த் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த 30 டேஸ்க்கு கண்டிப்பா ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் தான். பட் ஜாயின் பண்ணி மாறணும்ன்ற விஷயத்துல ரொம்பவும் சீரியஸா இருக்கிறவங்களா இருந்தா உங்களை நான் பர்சனலா இன்வைட் பண்றேன். ஜாயின் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் இருக்கு. எனிவே, thank you so much for watching. It's me Akshay. Stay grounded. Bye all.